மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அல்லது உயர்வான நேரத்துல, "கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நான் மறவேன். நீர் எவ்வளவு நல்லவர்" என்று நாம் சொல்வது இயல்பான ஒரு காரியம். ஆனால் தன்னுடைய வாழ்விலே எவ்வளோ நெருக்கம், போராட்டம் வந்தபோதிலும், எதுக்காக இந்த காரியங்களை தேவன் அனுமதித்தார் என்று கேள்வி கேட்கிறவருக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு பதில், இதோ பக்தன் தாவீது மூலமா வெளிப்படுகிறது. கேட்போமா? சங்கீதம் 119, 141. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். நான் அசட்டை பண்ணப்பட்டு இருக்கிறேன். இதை கேட்கிற அன்பானவர்களே, உங்களிடத்துல நன்மை பெற்றவர்கள் உங்களை மறந்தார்கள். பல வகையில நீங்கள் யார் என்று கூட கேட்டார்கள். ஆனால் இந்த நேரத்திலும் கூட இந்த பாதை ஏன் நம்மை நேசித்தவர்கள் என்று நம்மோடு இல்லை. நமக்காக உதவி செய்வதா சொன்னவர்கள் காணவில்லை. ஏன் இந்த அனுபவம்? காரணம், நீங்கள் வேத வாக்கியத்தை மறவாமல் நடக்கவே. ஆக ஒரு மேன்மையான ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஒரு மேன்மையான அனுபவத்தை தரவே தேவன் இந்த பாதையில் நடத்துகிறார். இப்போ நீ போய் கொண்டிருக்கிற பாதை தேவனுடைய சித்தமே. ஆக அர்ப்பணிப்போமா? சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனங்களை நான் மறவேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேளுங்கள். நிச்சயமாய் உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறவர் மறவாமல் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட வேண்டுகிற ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கட்டளைகளாகிய வசனங்களை மறவாத இருதயத்தை தாரும். தேவனே, எவ்வளவு அவமானம் நிந்தை வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு உயர்வை தருகிற கர்த்தரை சார்ந்து வாழ உதவி செய்யும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திறப்பு நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.